அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானை மீண்டும் நாடிய விஜய் இந்த தகவல் குறித்து தான் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். விஜய் ரசிகர்களுடைய அதிகபட்ச கோபமே என்ன அப்படின்னா, எதனாலடா எங்க அண்ணனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய சாட்டை துரைமுருகன் பார்த்தீங்கன்னா விஜயை குறித்த எல்லா மேடைகளுமே பேசிட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது விஜயுடைய ரசிகர்களை ரொம்பவே கோவப்படுத்தி இருக்கு அப்படின்றத எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு விஜய் அவர் விமர்சிக்கிறாரு அப்படின்னா இதற்கு பின்னணியில என்ன நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவலை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது என்னதான் நடந்திருக்கு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சாட்டை துரைமுருகன், இடுமோனம் கார்த்தி, ஃபாத்திமா இது போன்ற நிர்வாகிகளுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு இடத்துல விஜய் இருந்திருக்காரு அப்படின்னும், அதாவது அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக சீமானிடம் அரசியலை எப்படி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும், எந்தெந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்றதையும், குறிப்பாக ஒரு பஞ்சி டைலாக் மாதிரி என்னன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற கட்சிகளை காலி பண்ணிடலாமா அப்படின்னு நேரடியாக விஜயே கேட்டிருக்காரு அப்படின்னும், இந்த ஒரு விஷயத்தை பாண்டே, ரவீந்திரன் துரைசாமி இது போன்ற பத்திரிகையாளர் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் தங்களுடைய நேர்காணலில் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனுக்கு அதிகபட்ச கோபமே விஜய் மேல இருந்துட்டு இருக்கு. எங்க அண்ணனை நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு விஜய் அப்படின்ற ஒரு கோபம் தான் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மத்தியிலே அதிகமாக நிலவிட்டு இருக்கு. நாங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தோம். எங்களிடம் வந்துட்டு நான் ஒரு பெரிய நடிகனாக இருக்கேன், நிச்சயமாக எனக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கும், நிறைய மக்கள் எனக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னும், என்னுடைய மக்கள் சப்போர்ட்டையும் உங்களுடைய அரசியல் அறிவையும் வச்சு நம்ம ஒரு அரசியல் கட்டமைப்பு உருவாக்கலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் ரொம்ப நம்பிக்கை தரும் வார்த்தைகளை சீமானிடம் பேசிட்டு, ஆனா தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே சீமானிடம் இருந்து நிறைய அரசியலை கத்துக்கிட்டு சீமானுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா மேடையிலேயே சீமான் அறிவுரையாக சொன்ன பல விஷயங்களை சீமானுக்கு எதிராக திருப்பி இருந்தாரு. அதாவது நம்ம அரசியலுக்கு வரணும்னு சொன்ன உடனே தம்பி இது ஒரு பெரிய கடல், நீ வராத அப்படின்னு சீமான கலாய்க்கு விதம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசியிருந்தார். இந்த ஒரு கோபம் தான் தற்போது அனைவருக்குமே அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும் வேலையில எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நாளை தினம் ரிசல்ட் வரப்போகுது. இந்த சூழல்ல விஜய் பாத்தீங்கன்னா சீமான அணுகி இருக்காரு அப்படின்னும், அதாவது தொலைபேசி மூலம் அழைப்பு கொண்டு நம்ம ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு விஜய் அவர்கள் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு அப்படின்னு நமக்கு ரொம்ப நம்பிக்கையான நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா நம்மிடம் பகிர்ந்திருக்காங்க. இந்த முறை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படின்னு முழு தகவல் கிடைத்த பிறகு நாங்க உங்களிடம் பகிர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரியான விஷயமாக இருக்கும், எதனால விஜய் அவர்கள் சீமான் அணுகி இருக்காரு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.